வணக்கம். ஆனந்த தத்துவம் என்ற ஒரு கருத்தை அமைப்பாக உருவாக்கி எல்லோரும் மகிழ்வாக இருக்க வேண்டும், அதாவது மகிழ்ச்சியை விட ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை கொண்டு செலுத்துகிற திருமிகு யாசேவா அவர்களை நாம் நேர்காணப் போகிறோம். வாருங்கள். வணக்கம். வணக்கம். ஆனந்த தத்துவம் பற்றி சொன்னீங்க. எல்லாரும் ஆனந்தமாக இருக்கணும், பிறருக்கு எந்த தீமையும் விளைவிக்காமல் அவங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய நிகழ்வுகளை கொடுக்காம எல்லோருமே ஆனந்தமாக இருக்கணும். ஆமாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனந்த தத்துவத்தை எப்படி நீங்கள் உலகமெல்லாம் பரப்ப போகிறீங்க? இதை பல விதத்தில் எடுத்துக்கிட்டு வரலான்னு பிளான் பண்ணுறோம். அதில் இப்போ ஆனந்தம்னு சொன்னோமா பல துறையில், எல்லா துறையிலையும் தேவை. ஸோ நாங்கள் ஹெல்த்தில், இந்த சூழல், அப்புறம் வேலை வாய்ப்பு தேடுவதற்கும் எல்லாம் எப்படி ஒரு ஆனந்தத்தை மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்குன்ட்டு தான் அதுக்கு பிரயாசை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஒர்க்கில். பட் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆனந்தம்னு சொன்ன உடனே அது எப்படி உலகத்தில் வரணும்னா ஒருத்தருடைய உள்ளத்தில் அவங்களுக்கு அது தொடங்குறது அன்பு வழியாக தான். இந்த தன்னலமற்ற அன்பு, அது மதர் தெரேசான்னு சொல்கிறாங்க, இன்னும் அன்பு செலுத்த இன்னும் ஆனந்தமாக இருக்கலான்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த அன்பு இல்லாத ஆனந்தத்துக்கு அன்பு தான் அடிப்படை. அதை வச்சு தான் நீங்கள் இந்த அன்புன்னு சொல்ல மாதிரி நேர்மறை சக்தி அப்படி நாங்கள் பிரிச்சிருக்கிறோம். ஏன்னா எல்லாருக்கும் நேர்மறை சக்தி தேவை, எதிர்மறை சக்தி தான் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நேர்மறை சக்தி வேணும்னா நம்ம அன்பில் தொடங்கணும், பிறரை கருதுகிற அன்பு. அடுத்த கேள்வி என்ன வரும்னா, அந்த அன்பு எப்போ வந்தது, யார் தலைவர் இருக்கிறாங்களா, அதை உருவாக்கியவர் யார், அது தொடங்கினது யார், பூமியில் இருந்ததா எப்பொழுதும். சில பேர் நினைக்கிறாங்க இது பல வருஷமாக பௌத்தர் வேற அன்புல தான் இருந்தார். அது தவறு. புத்தர் பௌத்தத்தை உண்டாக்குனாரு. புத்தர் 500 வருஷம் கிறிஸ்துவுக்கு முன்பு இருந்தார். அது யாருன்னா யெஷுவான்ட்டு இஸ்ரேலில் தேசத்தில் பிறந்து மனிதருக்காக அவர் குற்றத்துக்காக உயிரை கொடுத்து அந்த தன்னலமற்ற அன்பை பூமியில் நிலத்தி நிற்கிறார். அது வரைக்கும் பூமியில் இல்லை, கடவுள் உள்ளத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் பூமியில் இல்லை. ஏன்னா இங்கே மோசஸுடைய பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, இப்படிதான் இருக்கு. ஆமாம், அன்பு இல்லை. அவர் தான் தொடங்குறது, அவர் தான் எஜமான் தன்னலமற்ற அன்புக்குன்ட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி, அதுக்கு தான் நாங்கள் யெஷுவா, அவர் பேர் ஹீப்ரூவில் அவர் அம்மா கூப்பிட்ட பேர். ஸோ அது நாங்கள் யெஷுவன் ஒரு அமைப்பு ஒன்று செட் பண்ணி, அதில் யாரெல்லாம் அன்பை பின்பற்றுறாங்களோ, அது எந்த மதமாக இருக்கலாம், எந்த இப்போ இயேசுன்னு வந்த உடனேயே, அதாவது மனிதர்களின் குற்றங்களுக்காக பாவங்களுக்காக அவர் மரணித்தார் அப்படின்ற நிலைக்கு நீங்கள் வரும்போது, இது சமயம் சார்ந்த அமைப்பு அப்படின்னு, கிறிஸ்தவ சமயம் சார்ந்த அமைப்புன்னு வெளிப்படையாகவே தெரியுது. அது நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க அந்த பார்வையில். ஏன்னா அந்த பார்வையில் நீங்கள் பழக்கப்பட்டிருக்கிறீங்க பார்க்குறதுக்கு இதை. ஆனால் இந்த ஆக்சுவலாக நடந்ததுன்னா, அந்த அன்பு எடுத்து வச்சு ஒருத்தான் அவர் வேற ஒன்றும் வரல. அவர் நான் யெஷுவா அவர் உயிரை கொடுத்து இது எல்லாருக்கும் இந்த அன்பை சொல்லுங்கன்னு சொல்றாரு. அவர் மதம் தொடங்கலை. ஆமாம், அவர் மதம் தொடங்கல, தெரியுமா? ஆமாம். அவருடைய சீடர் இங்க வர, அவங்களும் கூட தொடங்கல. தோமியார் வராரு, சொச்சத்துக்கு அப்புறம் தானே அரசன் கான்ஸ்டன்டைன் ரோம்ல தொடங்குறாரு. ஆனால் இதில் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் சம்பவம் நடக்குது. 52 அவர் சீடர் வராரு, தோமியார். நம்ம தமிழ்நாடு சேர நாட்டுக்கு, சேர தமிழர்கிட்ட இந்த அன்பு சொல்றாரு. அவங்க ஏத்துக்கிறாங்க. அப்படியே சேர நாட்டு இங்க சோழ நாட்டு தமிழ்நாட்டில் மயிலாப்பூர்ல, ஆமா மயிலாப்பூர்ல தான் உயிர் மலையில இருக்கிறார். ஸோ இவர் என்ன எடுத்துக்கிட்டு வந்தாருன்னா, புக்கு எடுத்துக்கிட்டு வர்றது அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரல. நிறையா ஸ்டாச்சுஸில் பார்த்துங்களா கூட நான் கேட்குறது சில பேர் ஆர்டிஸ்ட் கிட்ட, தோமியார் சிலை போட்டு ஒரு கரெக்டாக ஒரு பைபிள் வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அது ஒன்றுமே இல்லை, தோளில் வச்சு. அது கூட அவர் என்ன எடுத்துகிட்டு வந்தாருன்னா அன்பு எடுத்துகிட்டு வர்றாரு. தன்னலமற்ற அன்பு எடுத்துக்கிட்டு அதோடைய சிறப்பை வச்சு அவர் பார்த்ததையும் கேட்டதையும் மட்டும் கொண்டு வர்றாரு, அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, அது வழியாக ஏற்படும் புதுமைகள், அற்புதங்கள்,
அதெல்லாம் அவர் செய்கிறாரு. மக்கள் வாழ்வு மாறுது. ஸோ அந்த அன்பு வந்து இங்கே வேறு ஒன்று, இந்த அன்பே தான் கடவுள். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அன்பு இல்லைன்றீங்களா? அன்பு தன்னலமற்ற அன்பு இல்லை, அன்பு இருந்தது, தன்னலமற்ற அன்பு அன்பு இல்லை. பிறரை விரோதியை நேசிக்கிற கூட அன்பு இல்லை. தமிழ்நாட்டில் அதுக்குள்ள பர்ஷியர் வந்துடுறாங்க, தீ வழிபாடு வந்துடுது. வரலாறு இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தன்னலமற்ற அன்புலாம் இருக்கு. அது இப்போ எப்படின்னா, நீங்கள் இப்போ தோமா வருகைக்கு முன்பு அது நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரி எல்லாத்துலேயும் இப்போ இதுதான் தன்னலமற்ற அன்புன்னு தான் சொல்லிக்கலாம். பட் இருந்ததா இல்லையான்ட்டு என்ன தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. நீங்கள் சங்கம் இருந்தது, எல்லாம் பூங்கொன்றினார் இருந்தார், எல்லாருக்குள்ள அன்பு இருந்தது. ஆனால் இதில் ஒரு விஷயம், தனியன் பூங்கொன்றினார் 3000 வருஷத்துக்கு ஏறத்தாழ முன்னால் எல்லாரும் நம்மளுடைய உறவினர், எல்லா ஊரும் எந்துன்னு சொன்ன அது எப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மை. கரெக்டாக பரந்த மனப்பான்மை இப்போ கூட இல்லை, அப்போ இருந்திருக்கு. நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் பில்டு பண்ணுறோம், அது வேறு ஸ்டோரி. பட் ஆனால் அது தன்னலமற்ற அன்பான்ட்டு தெரியல. ஆனால் தன்னை அவருடைய உயிரை கொடுத்தவர் இவர் ஒருத்தர் தான். ஒரு அற்புத வாழ்ந்து, ஒரு தீமை இல்லாத வாழ்ந்து உயிரை கொடுத்தவர் அவரு தான். ஸோ அதுக்குண்டான தீமை எப்படியும் அடங்குது, அதுக்குள்ளான ஒரு இதெல்லாம் இருக்குது. பட் அதுக்கு முன்னால் இப்போ அந்த அன்பை எடுத்து பல பேர் யூஸ் பண்ணுறாங்க. முஸ்லீம் இருக்கிறாங்க, ஹிந்து இருக்கிறாங்க, இப்போ மதமாக மாறி எங்கேயோ இருக்குது. அது நாஸ்திகர் கூட அந்த அன்பை பயன்படுத்துகிறாங்க. இப்போ அவர் கொடுத்த அந்த தன்னலமற்ற அன்பு மனிதர்களிடம் பரவி அவர்களும் அதை போல செயல்படுகிறார்கள் அப்படின்னு உங்களால் சொல்ல. ஆமாம். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ இந்த யஷ்வன்ஸு, இப்போ அதை பற்றி பேசணுன்னா, இப்போ யஷ்வன்ஸ்ன்னு சொல்லி இந்த யஷ்வன்ஸில் நீங்கள் வந்து சேரணும்னா, நீங்கள் அவர் அணையணும்னா, அவர் தான் இந்த தன்னலமற்றுடைய அன்பு. ஃபஸ்ட்டு உங்களுடைய இருதயத்தில் அன்பு வந்து நிறைந்து இருக்கணும். நேர்மறை சக்தி வரணும். எதிர்மறை சக்தியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நேர்மறை சக்தி எவ்வளோ ரொப்பி இருந்தால் அதுதான் ஆங்கிலத்தில் லவ் ஆக்கியபைட் ஹார்ட்னு சொல்லுவோம். இந்த நிலைக்கு வரணும்னா ஒரு மிகப்பெரிய தியாகத்துக்கு உள்ளே போகிறது மாதிரியான ஒரு இல்லை அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா இப்போ நாங்கள் பார்க்குறது வரைக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றும் நிலை அப்படி இல்லை துறவி எல்லாம் இல்லை. இப்போ இது அவர் கூப்பிடுற துறவி. ஏன்னா அவர் வந்து வாழ்க்கையில் அன்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பல பேர் சேருவாங்க, நம்மளுக்கு எல்லா ஆதாரமும் வரும், பொருளாதாரம் சேர்ந்து மன நிம்மதி, உடலுடைய சுகம். ஏன்னா அந்த நேர்மறை சக்தி வந்த உடனே உடல் சுகம் வருகிறது. உடல் ஏன் இப்போ பிரச்சனைகள் இருக்குது எல்லாருக்கும், பல பேருக்குன்னா எதிர்மறை சக்தி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. பொறாமை, கோபம், பேராசை, இதுங்க தானே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ சரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது கடவுளுக்கு இந்த அன்புன்னு வந்து சேர்றது, கடவுள் வந்து சேர்றது. யாரெல்லாம் அவருக்கு அழைப்பு இருக்கோ அவங்க எந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, ஐயோ நன்றி நான் இனிமேல் மாறிடுறேன் இன்னும் சொல்கிறவங்களுக்கு தான் அந்த அழைப்பு. பல பேருக்கு இந்த தகவல் போகிறது. அழைப்பு இறைவன் கொடுக்குற அழைப்பு தான். இப்போ தற்காலத்தில் பார்த்திங்கன்னா ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க, ஏமாற்றப்படுகிறவர்கள் அவங்க வந்து தொடர்ந்து ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படி உள்ள சூழலில் வந்து நீங்கள் சொல்கிற தன்னலமற்ற அன்பு எடுபடும் நினைக்கிறீங்களா? ஏமாற்றுறவங்களா ஏமாற்றப்படுவர்களா சொல்கிறீங்களா? ஏமாற்றுவர்கள் நிறையா இருக்காங்க, ஆனால் ஏமாற்றப்படுகிற இப்போ ஏமாந்து போகிறாங்களே அவங்க மறுபடியும் ஏமாறுகிற. ஏன்னா அந்த அவங்களுக்கு தெரியுது இல்லை. இப்போ வாழ்க்கையில் இப்போ நாங்களும் ஒரு சோஷியல் ஆண்டர்ப்ரினர், நான் இன்ஜினியர், பிஸ்னஸ் எல்லாம். பட் ஏன் இது நம்ம முயற்சியாக எடுத்துக்கிட்டு வரோன்னா, பிறருக்கு செய்யும் போது தான் அந்த சக்தி நம்மளுக்கு வருது. ஒரு காரியத்தை செய்யும் போது தான் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற திறன்கள் வெளியில் வந்து அவங்க பல பேர் அதை அனுபவிச்சுட்டு அது திரும்பி நம்மக்கிட்ட வந்து நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் கொடுக்குது. ஸோ இதை வந்து யாரும் சொல்லலை யாருக்கும். என்ன கிடைக்கும் இவங்ககிட்டேருந்து என்ன கிடைக்கும், அவங்ககிட்ட கிடைக்கிறது மட்டும் எல்லாம் பணன்றது வேறு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொடுக்குற சைக்கிள் வர தோக்குறது இல்லை. அது எப்படி தோக்கணும்னா பிறர் தங்களை மாதிரியே கருதணும். அதுதான் இவரெல்லாம் சொல்லிட்டு போகிறார். பின்னர் தங்க மாதிரியே கறந்துனால் உங்களுக்கு டெஃபினட்டாக கண்ணுங்க. அதுதான்
இருதயத்துடைய கண்களை திறக்கணும், கஷ்டத்துங்களை பார்க்கணும். நம்ம இல்லை எனக்கு அதே தான் பணம் வேணும், இது இல்லைன்னா எனக்கு வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறவன் அன்பில்லாத இருப்பான், ஆனந்தெல்லாம் இருப்பான், வியாதியோட. அதுதான் நாங்கள் மக்கள் ஆசை. உங்களுடைய அந்த இதுக்குள்ளே வர மாட்டாங்க அவங்கெல்லாம். அவங்க எங்களுக்குள்ள இல்லை, அவங்களே முடியாது. எங்களை விட்டுடுங்க. இப்போது நான் சொல்கிறப்ப நீங்கள் சொன்னாப்புல கிரிமினல்ஸு, ஊழல் பண்ணுறவங்க, கொள்ளை அடிக்கிறவனுங்க, கொலை பண்ணுறவங்க எல்லாரும் அழுதுகிட்டு இல்லை, சிரிச்சுட்டு தான் இருக்கிறானுங்க. கரெக்டாக நைட் வேணால் குடிக்கிறது, சந்தோஷமாக பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனந்தமாக இருக்கிறாங்களா? இல்லை. இந்த சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு பிறர்கிட்டேருந்து அடிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த எதிர்மறை சக்தி அவங்கள மெதுவாக அழிச்சிட்டு இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்கும் வியாதி இருக்கும். ஏன்னா அந்த உடல் வந்து நேர்மறை. நல்ல மனிதர்களுக்கு தான் வியாதி இருக்குது. அது நம்ம நல்லதுன்னு கருதுறோம், அவங்க உள்ளத்தில் யார் பார்த்தா. ஏன்னா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கம்ப்யூட்டருக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குல்ல, அது வேறு ஏதாவது போட்டோமா வேலை செய்யாது. விண்டோஸ்னா விண்டோஸ் போடணும். அது நம்மளுக்கு வந்து அன்பு தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நேர்மறை சக்தி, எதிர்மறை சக்தி வந்துடுதுன்னா வைரஸ் பூந்த மாதிரி. ஆமாம், வேலை செய்யும், அப்படியே வேலை செஞ்சு சீக்கிரம் செத்துடும். நிலைத்து நிற்கணும்னா நேர்மறை சக்திக்கு மாறுங்கன்னு சொன்னோன்னா, வியாதின்னு சொன்னோன்னா பயம் வந்துடுது. ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, இந்த உலகம் அப்படி ஆகணும்னு தோணுது. ஆனால் இந்த உங்களுடைய செயல்பாடுகள் வெகு விரைவாக போய் சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கோ அப்படின்னு தோணுது. இல்லை, எங்களுக்கு அப்படி தோணலை. ஏன்னா பல பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்கள எப்படி வெளியில் எடுத்துக்கிட்டு வர்றதுன்ட்டு. மதங்களும் கூட அவங்கள கஷ்டத்துலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு ஆனந்த வாழ்வு கற்றுக் கொடுக்குறது இல்லை. இப்போ ஆனந்த வாழ்வுன்றதுக்கு முன்னாடி கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணும், அதுக்கு பொருளாதாரம் வேணும், அதுதானே முக்கியமாக இருக்குது. பொருளாதாரம் இப்போ நான் பொருளாதாரம் அவசியம், ஆனால் பொருளாதாரம் மட்டும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு அவங்க மனசு கட்டுப்பாடு பண்ணணும். இப்போ இஎம்ஐ வருதுன்ட்டு எல்லாரும் பைக் லோன் போட்டுக்கிட்டு கட்ட முடியாது உட்காந்துக்கிட்டு எனக்கு பணம் இல்லாது போகிறேன்னு சொன்னால் அவனே தூக்கி வாழ்க்கையை காலில் போட்டுக்கிறாப்புல. ஸோ அதாவது தான் நான் சொல்கிற, கடவுளை தெரிகிறதையும் எல்லாருக்கும் ஒரு திருப்தியும் அது வந்து பெரிய ஒரு விஷயம் இருக்குது. வேறு வருது, ப்ராவர்ப்ஸில் வருது, வேறு மாதிரி சொல்கிறது. பட் இதுதான் பாயிண்ட். காட்லினஸ் அண்ட் கண்டென்ட்மெண்ட் இஸ் கிரேட் கெயின். ஸோ அது இல்லாத இப்போது இருக்கிற கன்சியூமர் ஓரியன்ட் இருக்கிறது பிரச்சனை ஜாஸ்தி. பட் யார் ரொம்ப தேடுறானோ அதுதான் என்னை யார் விடிவிக்க முடியுமோ யாராவது சொல்லுவாங்கன்னு சொல்லும் போது அவங்க நிறைய பேர் ஏற்றுக்கிட்டு சரி இந்த யஷ்வனை சேருங்க, அதில் எல்லாரும் இருக்கலாம். இன்னும் ஆழமாக போய் எனது ஆனந்த வாழ்வுக்கு ஆனந்த வாழ்வு வரணும்னா நீங்கள் பிறருக்கு மகிழ்விக்கணும், அதை கற்றுக் கொடுத்து அவங்க திறனுங்களை வச்சு எப்படி அதை செய்கிறதுன்ட்டு. ஸோ அப்படி தான் நாங்கள் எங்களுடைய இந்த யஷ்வன்ஸ் மூவ் ஆகுது. ப்ராஜெக்ட்ஸை செஞ்சு சும்மா உட்காந்துக்கிட்டு இல்லை, நற்செயல் அவர் மாதிரி சொல்கிறாங்கல்ல, நன்மை செய்து சுற்றி திரிந்தாருன்ட்டு. இப்போ நாங்களும் அந்தமாரி சுற்றி திரிந்து நன்மை செய்கிறோம் உலகம் முழுதும் இந்த தத்துவத்தை. சீடர்களையும் உருவாக்கியிருக்கீங்க. ஆமாம், அன்பு வந்தோன்னா தானா சீடர் வந்து அவர் வழி நடத்தப்பாருல்ல. இப்போ நான் அவங்களை கை போட்டு எனக்கும் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அன்பு வந்து சேர்ந்த உடனே அவர் கடவுளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. கரெக்டாக பயணம் தொடங்கிடுது. நீங்கள் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறீங்க. ஆமாங்க. ஆனால் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா தேவாலயங்கள் வணிக வளாகங்களாக மாறுகின்றன. அன்பை எடுத்து போட்டுட்டு அங்கே பணத்தை கொண்டு போய் உள்ளே வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல்லாம் வருது. ஆமாம், அது டெஃபினட்டாக. அதில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நம்ம பேசினாப்பில் யெஷுவா அவர் வந்து மதத்தை உருவாக்கலை. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, உள்ளம்தான் ஆலயம். இப்போ நம்ம திருமலர் சொல்கிறாப்புல உள்ளமே திருக்கோவில்னு இங்கேயும் அதே தான். கடவுள் உள்ளே இருக்கிற கடவுள் தான் அதுக்கு தான் நம்ம ஆலயம். ஸோ அந்த கடவுளை நம்ம அதை வெளிப்பட்டு அதுதான். அதுக்கு வந்து உங்களுக்கு மதம் தேவையில்லை, ஹால் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நம்ம கடவுளோடு இணைந்து அந்த கடவுளுக்கு பிரியப்பட்டதை செய்தால் உங்களுக்கு ஆக்சுவலாக ஒன்று விஷயம், இது பல பேருக்கு எப்படின்னா ஆலயமே தேவையில்லை, நம்ம தான் ஆலயம். ஆமாம். அது எப்படி வந்ததுன்னா, அந்த ரோமர் டைமில்
அந்த பேகன் ரோமன் அந்த மதம் இருந்துச்சுல்ல, அவங்க கிறிஸ்தவத்துக்கு மாறும்போது அவங்களுடைய ஆலயங்கள்ல இதில் இது சேர்ந்துருது. நம்ம தான் ப்ரீஸ்ட்டு, யெஷுவா தான் ஹை ப்ரீஸ்ட், நம்ம தான் ஆலயம். அது வந்து ஒரு இடத்துல கூடுறோம், அங்கே போய் தேடிக்கிட்டு இருக்க தேவையில்லை கடவுளை. கரெக்டா? அங்கே போய் ஒரு பெரிய சடங்கு வச்சுட்டு இருக்க தேவையில்லை. அந்த சடங்கெல்லாம் வைக்கணும்னு ஆலயங்களோ கோயில்களோ தேவையற்றது அப்படின்றீங்க. மக்கள் சேர்ந்து அவர்கள் ஒரு முயற்சியாக கடவுளை நன்மை செய்ய வச்சு கேட்டு ப்ரே பண்ணி, ஏன்னா ஒன்றா சேர்றதுக்கு சக்தி, அதுக்கு தான் சக்தி. அங்கே கடவுளை தேடி அங்கே போடுறது ஒரு ட்ரெடிஷன், அது தேவையில்லாத ஒரு இது. யெஷுவாவும் அது கேட்கல, என்னை பின்பற்று, என்ன மாதிரியே இரு. கரெக்ட், அப்படி தானே சொல்கிறேன். நன்மை செய்ய எல்லாருக்கும். ஒரு ஆலயத்தில் உட்காந்துக்கிட்டு இப்போ பண்ணுறாப்புல டான்ஸ் மாரி ஆராதனை, இப்போ டான்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கு, ராக் ஷோ மாதிரி. கரெக்டா? ஆனால் நம்ம ராஜாங்களா யெஷுவா வந்துட்டாங்க, அன்பு வந்துட்டு, யெஷுவா என்னுடைய ராஜாதி ராஜனா, நான் ராஜா போல நடப்பேன் நன்மை செய்துக்கிட்டு. அந்த அன்பு வந்தால் நீங்களும் அரசராகிறீங்க. ஆமாம், எவன் நன்மை செய்யறது எவனும் தடுக்க மாட்டான். இன்னொருத்தன் நீ எப்படியோ பணம் பண்ணுறேன்னு பார்த்தா தான் அவனுக்கே கோவம் வருது. இன்னொருத்தனை மதிக்க மாட்டேன்னு சொன்னால் கோவம் வருது. நம்ம ராஜா வந்து எல்லாரும் இணைக்கிறோம், யாரையும் பிரிக்கலையே, அவமரியாதைப்படுத்தலையே இல்லை. ஸோ யஷ்வந்த் வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைமை உண்டாகுது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு அன்பை மட்டும் நம்புகிற ஒரு குழு உங்களை போன்றவர்கள், அதை நம்பாத பணம் மட்டும் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களை பயன்படுத்தி அல்லது உங்களை கவலைக்குள்ளாக்கி அல்லது பொருளாதாரத்தில் உங்களை வந்து மட்டம் தட்டி உங்கள்கிட்ட இருந்து பறித்து அப்படி வாழ முயற்சி பண்ணுறாங்க. அது நடக்குது உலகத்தில். இருக்கலாம். அதுதான் வேதத்தில் நம்ம வந்து புறா போல கபடம் இல்லாதையும் பாம்பு போல வினாவில்லாதையும் எப்படி நம்ம சரிசமமாக அதை பயன்படுத்த முடியும்? அதுதான் கபடம் இல்லாமல் இருக்கணும், அன்போடு இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கபடம்னா அன்போட எல்லாரையும் இருதயத்தை பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு ஏமாத்திட்டு போயிருக்காங்களே. என் பயணத்தில் நீ வந்து ஹார்ட் ஹார்ட்டடாக இருக்கணும் இது மாதிரி. பட் நான் அதை கடந்து வந்து முடிஞ்ச வரைக்கும், பட் யாரோ ஒருத்தர் நம்மளை ஏமாத்துறாங்கன்ட்டு அந்த பாம்பு போல தெரிய வருது. ஏன்னா ஒரு விஷயம் ஏமாற்றும் போது ஒரு லெசன் இல்லைன்னாலே இது அது அவங்க வந்து சரியானவங்க இல்லை, இதுங்க சரியானவங்கன்றது இல்லை. அதுக்கு தான் அவர் யெஷுவா என்ன பேர்பட்டால் அவர் ஏன் அது கபடம் இல்லாதன்னு விட்டுட்டாரு. இல்லை இருங்க, நீ ஏன் சொல்ல. பாம்பு போலையும், பாம்பு வந்து கெட்ட பிராணி இல்லை, தெரியும்ல, அது பிசாசு இல்லை, நல்ல பாம்பு நல்லது தான். பல பேர் நினைக்கிறாங்க அது ஒரு ஈவில் ரொம்ப வைஸானது. நீ கேர்ஃபுல்லாக இரு, ஏன்னா வந்து ஒன்று வந்து மாட்டிக்க வைப்பான். அதனால தான் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, அது ஓனாயங்க மாதிரி இந்த ஆடையில் வந்துக்கிட்டு இருக்கோம். எது ஆட்டுடைய ஆடையில் போட்டுக்கிட்டு வந்து கேர்ஃபுல்லாக இரு. ஸோ நம்ம பகுத்தறிவோடு போர்த்திய புலி அப்படி அப்படி சொல்லுங்க. ஏன்னா அவரே சொல்கிறாரு, எல்லாருக்கும் இறைச்சா நமக்கு இருக்கிற பொக்கிஷத்தை இந்த பண்ணி மாதிரி மிதித்து நம்மளே வந்து குத்துவான், அதோட அருமை தெரியாது. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பகுத்தறிவோடு எல்லாத்தையும் ஏமாந்தவன மாதிரி போக தேவையில்லை. துருவியவன் வர சொல்ல நம்மள ஒரு ஆனந்த வாடு சொல்கிறாரு. நம்மள போடுற திட்டங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கணும். இப்போ யார் எது பேசுனாலும், இப்போ நீங்கள் பேசுனா கூட இந்த புறாவையும் பாம்பையும் தலையில் நம்ம வச்சுக்கணும், இதுவா அதுவான்னு நம்ம பகுத்தறிந்து பார்த்துக்கணும். நான் எப்படி சொல்லுவேன், இதுவும் அதுவும், இதாவா அதுவா, இல்லை நம்ம பொறா மாதிரி நடந்துருக்கணும், பாம்பு மாதிரி நம்மளை பாதுகாத்துக்கணும். ஏன்னா நீங்கள் சொன்னாப்புல உலகம் வந்து நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க. கரெக்டாக நம்ம லெசன் கற்றுக் கொடுக்குறாரு. இப்படி பாரு, இப்படி நடந்துருச்சேன், உங்களுக்கு நடந்திருக்கோம், எனக்கு நடந்திருக்கோம். அதனால நம்ம மனசை மாற்றக்கூடாது. ஏன்னா மனசை மாற்றிட்டோமா மொத்தமே போயிடுறாப்புல. ஸோ நம்ம அந்த அன்பை விடக்கூடாது. நம்ம அந்த அன்பை வச்சு பிறருக்கு ஆனந்தம் கொடுத்துருக்குறோம். அந்த ஆனந்தத்தை நம்மளை அவரோட இணைக்க போகுது. கரெக்டா? இப்போ இதுங்க இல்லை, நம்ம எதிர்மறை சக்தியோட யாருங்க போய் நேர்மறை சக்தி உள்ள கடவுளோட இணைக்க முடியும்? இப்போ இணைக்க முடியாதுன்னா இந்த எதிர்மறை சக்தி உள்ளவங்களை நேர்மறை ஆற்றல் உள்ளது வந்து மாற்றணும். ஆனால் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ மதத்தில்
நீ வந்து உண்டியில் போட்டுட்டு கடவுளுக்கு எழுதி வச்சு நீ எப்படியாவது வாழ், அப்படி தான் இருக்கலாம். ஆனால் அவனுடைய ஆத்மம் நேர்மறை சக்திக்கு வரலன்னா அந்த வாழ்க்கையில் எப்படி கனையோட திரும்பி தான் வந்து வாழணுமோ, திருடி உண்டியில் போடுற மாதிரி ஒன்றும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு அழைப்பு இல்லை. அந்த அழைப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு, அதுக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும், பெருமைப்பட முடியாது. ஒருத்தர் கஷ்டம் வரும்போது தான் கடவுளே யாருன்னு நினைக்கிறாரு. ஸோ அவங்க கஷ்டம் இதோ போயிட்டு இருக்குது, நானே போராடிட்டு இருக்கேன். கஷ்டம் இருக்கும்போது தான் கடவுளை நினைக்கிறாங்கன்ட்டு பொதுவாக சொல்கிறாங்க. ஆமாம். ஆனால் பெரும் பணக்காரர்கள் வசதி வாய்ப்புலாம் வந்த பிறகு கூட கடவுளுக்குன்னு சொல்லி நிறைய செலவுலாம் பண்ணுறாங்களே, அது எப்படி? அதுதான் அவங்களுக்கு தெரியாதில்ல. அவங்க நினைக்கிறாங்க கடவுளை வாங்கலான்ட்டு, பணத்தை கொடுத்து வாங்கலான்ட்டு. அது எங்கே வேணாலும், அதாவது இன்னும் தரணுன்றதுக்காக அதை போடுறாங்களா? கடவுள் இன்னும் கடவுள் அவங்க கடவுள் வந்து ஒரு அன்பான கடவுள்னு முதல்ல தெரியல, யாரும் சொல்லலை. அவன் வந்து கடவுளுக்கு இது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தால் பணம் போய் கொடுத்துக்கிட்டு மாதம் வருஷம் அவர் போய் பார்த்துட்டு ஒரு கருப்பு வேட்டி கட்டிட்டு, இல்லைன்னா இங்கேருந்து வேளாங்கண்ணி நடந்தால் இது மாதிரிலாம் நடக்கும். அது அப்படியே ஓடிட்டு இருக்கு. அந்த சடங்குங்க அவருக்கு தேவையில்லை. அவர் கேட்குறது நம்ம சக்தியும் உள்ளமும் புத்தியும் சேர்ந்து அவருக்கு என்ன பிரியப்படுத்துதோ செய்வதற்கு. அவருக்கு என்ன பிரியப்படுத்தும்? நம்ம வந்து பூமியை பார்த்துக்கிறதுக்கும் முதல் ஆதாமுக்கு கொடுத்த பொறுப்பு எல்லாரும் பராமரி, ரெண்டாவது ஆதாம் கொடுத்த பொறுப்பு அரசு தோழெடு, எல்லாருக்கும் கவுன்சிலர் ஆயிரு, ஆலோசனை கொடு, அதுதான் செய்யணுங்க. இவர் தான் இயேசு. இவர் தான் யேசு. முதல் ஆதாம் விட்டுட்டுங்களே, யேசுவா வந்து ரெண்டாவது ஆதாம்னு சொல்றாரு. கரெக்டா? ஸோ ஒன்றாவது ஆதாம் செய்யறதும் ரெண்டாவது ஆதாம் செய்யறது தான் யேசுவனுடைய பணிகள். அதில் நீங்கள் பார்த்தீங்களா எல்லாம் வந்துடுது உள்ள. அதாவது அந்த முதலாம் ஆதாம் வந்து புறா மாதிரி இருந்தார், கபடற்றவர். அது முதல்ல இல்ல கடவுள் நான் ஏசாமி அப்படி இல்லை, ரெண்டாவது சேர்ந்து இருக்காரு. இல்ல முதல் ஆதாம் எடுத்துக்கிட்டு வரேன்னா கடவுள் அவருக்கு கொடுத்த பொறுப்பு. முதல் ஆதாம் கொடுத்த பொறுப்பு ஜெனசிஸ் 2:14 நீ வந்து எல்லாத்தையும் படைப்பை பராமரித்து ஆண்டு கொள்வான்னா அவர் மாதிரி கடவுள் போல கொள்ளை அடிக்கிறதுக்கு இல்லை. இப்போ இருக்கிறாப்புல இருக்கிற கறியெல்லாம் எரிச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணுறது, ஏரியெல்லாம் மாசடைஞ்சு இதா வேலை. அவருக்கு அந்த பொறுப்பு இல்லாத போல அந்த பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த பொறுப்பை நம்ம எடுத்து அந்த பிரச்சனைகள் எல்லாருக்கும் ஒரு சுய தொழில் முனைவோர்களாக சந்தித்து மாற்றம் அந்த அன்பு மக்களுடைய அனைத்து அது ஒரு ப்ராஜெக்டாகவே நாங்கள் எஷ்யூரன்ஸ் பண்ணுறோம். ஸோ எஷ்யூரன்ஸ் அதுவும் எடுக்கிறோம். முக்கியமாக அரசியலை தோல் எடுக்கணும்னு தான் எஷ்யூரனுடைய மெயின் கொள்கை. எத்தனை பேர் கவுன்சிலர் ஆகிருக்கீங்க? கவுன்சிலர் ஆக போகிறோம் வரக்கூடியதுல. ஏன்னா அன்பு தோல்வி அடையாத, இப்போ தான் ஆயத்தப்படுத்துகிறோம். இப்போ இது போல உங்களோட இணைந்து பேசி பல பேர் தெரிய வந்து, ஏன்னா அவங்க சேவை செய்து மக்களோட இணைந்து அவங்க அன்பை காட்டலாம். நேர்மையான அந்த சேவை வந்து அரசு பொறுப்புகளின் மூலம் இன்னும் விரிவாக பரந்த அளவில் செய்வதற்கான ஒரு வாய்ப்புக்காக நீங்கள். ஆமாம், அரசு அது என்ன அந்த அன்பு அமைதி ஆனந்தத்துடைய ஆட்சி. நாங்கள் இப்போ இருக்கிற கட்சி ஆட்சி சொல்ல, அந்த அன்பின் அமைதி அந்த ஆட்சிக்கு தான் நம்ம ராஜா. யேசுவா ராஜாதி ராஜா. ஸோ அதை நம்ம எப்படி சமுதாயத்தில் எடுத்துகிட்டு வரணுன்ட்டு தான் எங்களுடைய முழு முயற்சியும் நடக்குது இப்போ யேசுவன்ஸுக்கு அடியில். மகிழ்ச்சி. இப்போ அரசருக்கெல்லாம் அரசராக இருக்கிற எஸ்வின் அப்படின்னு யேசுவன், நான் இயேசுன்னு சொல்கிறேன். இயேசு வந்து லாட்டின் மொழி. ஓ சரி, நாங்கள் தமிழ் படுத்திக்கிறோம். தமிழ் படுத்து ஒரு மனிதனோட இல்லை அது அந்த மொழியோட எடுத்துங்களா, இந்த டிரான்ஸ்லேஷன் எடுத்துங்களா, இயேசு லாட்டின்னு, ஜீசஸ் இங்கிலீஷு, இசோஸ் கிரீக்கு, அப்படி தமிழ். இசா வந்து அதில் ஒரு பியூட்டி. இங்கே தமிழ்னு சொல்லணும்னா அரப்காரங்க வந்து ஈசான்னு சொல்லி அப்படிதான் அவர் இன்ட்ரடியூஸ், ஈசா நபி. அதுக்கு நம்ம ஆண் பால் சேர்த்து ஈசன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே ஈஸ்வரன் சொல்றாங்க. கரெக்ட். நீங்க சர்வேஸ்வரன் சொல்லிக்கோங்க, ஈஸ்வரன் சொல்லிங்க. சர்வேஸ்வரன்னா வேற மாதிரி, அதுவும் உலகத்துக்கு அது ஒரு நல்ல வார்த்தை. ஈஸ்வரன், சர்வேஸ்வரன். இப்போ இயேசுடைய தன்னலம் அற்ற அன்பு இந்த உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறது. அந்த ஆனந்தம் முக்கியமா, அது வழியா வந்து ஆனந்தத்துக்கு போகணும்.
இந்த முயற்சிகள் மென்மேலும் தொடர வேண்டும், பரவ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். ரொம்ப நன்றி. நன்றி தளபதி. நேயர்களே, அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.